இந்த உலகம் ஜெயிச்சிருவன்னு சொன்னா கேட்காது, ஜெயிச்சவன் சொன்னா தான் கேட்கும்னு சொல்லி நிறைய கதைகள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு போட்டியில பங்கு பெற்றி வெற்றி பெற முடியாத ஒருத்தரை ஒரு நாடு கொண்டாடுற கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் கொண்டாடுற நாடு அந்த வெற்றி பெறாதவருக்கு சம்பந்தமே இல்லாத நாடுன்னு அவங்களால நம்ப முடியுது. அப்படி ஒரு கதை நடந்திருக்கு. இது 1964ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் போட்டிகள். இது ஜப்பான்ல நடக்குது. 10,000 மீட்டர் ஓட்ட போட்டி. இதுக்காக ஓட்டப்பந்தயத்துல கலந்து கொள்றதுக்காக ஒவ்வொரு நாட்டில இருந்தும் வீரர்கள் வந்திருக்காங்க. அந்த வீரர்களுக்கு அந்த 10,000 மீட்டர் ஓட்டத்தை சிறப்பா முடிக்கணுன்றதும் வெற்றி பெறணுன்றதுதான் ஒரே கனவா இருந்திருக்கும். நிறைய நாடுகள்ல இருந்து போன மாதிரி அந்த 1964ஆம் ஆண்டு சிலோன் என்று அழைக்கப்பட்ட நம்ம நாட்டில இருந்தும் ஸ்ரீலங்கால இருந்தும் ஒருத்தர் போயிருக்காரு. போனவரும் மற்றவங்களோட போட்டி போட்டு ஓடுறாரு. 400 மீட்டர் ஓடு பாதைய 10,000 மீட்டர் ஓடி முடிக்கணும்னா 25 முறை அந்த ரவுண்டை சுத்தி வரணும். எல்லாருமே திடமான மனசோட ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓட ஆரம்பிச்சவங்கள பாதி பேர் அந்த பாதி தூரம் கடந்த உடனே தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்திடுறாங்க. ஒரு சில பேர் இன்னொரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடுறாங்க. அவங்களும் தங்களுடைய ஓட்டத்தை பாதியில இடைநிறுத்துறாங்க. ஆனா ஒரு 4 பேர் மாத்திரம் அந்த போட்டியினுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க. நெருங்கினதுக்கு அப்புறம் அந்த 4 பேரும் எல்லை கோட்டை கடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த ஓட்டத்தை நிறுத்தாம ஓடிட்டே இருக்காரு. மக்களுக்கு எதுவுமே புரியல. அவங்க யோசிக்கிறாங்க, இவர் தான் ஃபர்ஸ்டா வந்துட்டாரு, அவர் எதுக்காக நிக்காம ஓடிட்டே இருக்காருன்னு சொல்லி. ஆனா அவர் இன்னும் அந்த ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. அந்த ஓட்டத்தை நிறுத்தாத நபர் தான் இலங்கையை சேர்ந்த கருணானந்த். அந்த போட்டியை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு சிரிப்பு வருது. போட்டியே முடிஞ்சு போச்சு, ஆனாலும் இவர் ஓடிட்டே இருக்காரு, சரி ஒரு ரவுண்டு ஓடிட்டு முடிச்சிடுவார் போல அப்படின்னு சொல்லி அந்த ஜப்பானிய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் அவர் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாம மறுபடியும் அடுத்த ரவுண்ட் ஓடுறாரு. அப்ப அவங்களுக்கு புரியுது, 2 ரவுண்ட் அவர் பின்தங்கி இருந்திருக்காரு, இப்ப அந்த 2 ரவுண்டை ஓடிட்டு முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி அந்த பார்வையாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. அந்த 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு பிறகும் அவர் நிக்காம தன்னுடைய ஓட்டத்தின் வேகத்தை கூட்டி ஓடுறாரு. எஸ், அதுதான் அவருடைய இறுதி ரவுண்ட், 25வது ரவுண்ட். அந்த 25வது ரவுண்டை ஓடி முடிச்சுட்டு அவர் நிற்கும் போது அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் எழுந்தது. ஆரம்பத்துல சிரிச்சவங்க அதற்கு பிறகு இலங்கைக்கு கோஷம் எழுப்பினாங்க. அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது, எதுக்காக இந்த முயற்சி நீங்க செய்தீங்க? எஸ், என்னுடைய நாட்டுக்காக நான் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்து கொள்றதுக்கு முதல்ல தனக்கு சுகையினம் இருந்ததாகவும் அவர் சொல்றாரு. ஆனாலும் நாட்டுக்காக, நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் செய்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஓடி முடிச்சதா சொன்னார். அது மாத்திரம் இல்லாம இலங்கையில எனக்கு ஒரு மகள் இருக்காள். அந்த மகள்கிட்ட நான் போய் சொல்லணும், உன்னோட அப்பா இந்த போட்டியில தோத்து போயிருக்கலாம், ஆனா ஒரு காலம் அந்த போட்டியில இருந்து வெளியே வரணும்னோ, அந்த போட்டியில இருந்து பின்வாங்கணும்னோ நான் யோசிக்கவே இல்லை. இந்த கதையை என்னோட மகளுக்கு போய் சொல்லி அவளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சதா அவர் சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லப்போனா இந்த கதை இலங்கையில் இருக்கிற நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா ஜப்பான்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த 67ஆம் ஜெர்சி அணிந்து கொண்டு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி, அன்றைய சிலோனை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த ஓடு தளத்துல ஓடின அந்த கருணானந்தோட கதை ஜப்பானியர்களுடைய பாலர் பாடசாலை புத்தகத்துல இடம் பிடிச்சிருந்ததாம். கொஞ்ச காலம் போக உயர்கல்வி வகுப்புகள்ல ஆங்கில பாட புத்தகத்துல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியா, போட்டின்னு வந்துட்டா பின்வாங்காம இலக்கை நோக்கி பயணிக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறதுக்காக உயர்கல்வி புத்தகத்திலையும் அவருடைய கதை ஒரு பாடமா சேர்க்கப்பட்டிருக்கு. தோத்து போனவங்களை உலகம் கொண்டாடாதுன்னு சொல்லுவாங்க, அது என்னமோ உண்மைதான். ஆனா முயற்சி செய்யறவங்களை இந்த உலகம் எப்பவுமே கொண்டாட தயாரா தான் இருக்குது. 1964ஆம் ஆண்டு இலங்கைய ஜப்பான் மண்ணில் தலை நிமிர வைத்த கருணானந்த அவர் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், போட்டி எவ்வளவு கடுமையாவனா இருக்கலாம், அதுல வெற்றி தோல்வி என்றதை தாண்டி இலக்கை நோக்கி முன்னேறமான்றதுதான் நாங்க வெற்றி பெறோன்றதுக்கான அடையாளம்.